ஜாமந்தக பஞ்சகம் உக்ரவஸ் மகாபாரதத்தை கூறிக்கொண்டிருக்கையில் ஷௌனகாதி முனிவர்கள் கேட்டனர், ஐயா, ஜாமந்தக பஞ்சகம் பற்றி புரிந்து வையுங்கள். மகாபாரத கதையின் மூலத்தை கூறுங்கள். பீஷ்வாதி குருகுல வீரர்களை பற்றிச் சொல்வதை கேட்க விரும்புகிறோம். கிருதயுகத்தின் முடிவில் தேவர்கள் அசுரர்கள் போர் செய்தனர். திரேதாயுகத்தின் முடிவில் ராமர் ராவணன் போரிட்டனர். துவாபரயுகத்தின் முடிவில் பாண்டவர்கள் கௌரவர்கள் போரிட்டனர். திரேதாதுவாபரயுக சந்தியில் ஜமதனி மகன் பரசுராமன் க்ஷத்திரியர்களை பற்றிய தனது கோபத்தால் 21 முறை பூமியைச் சுற்றி அவர்களை அழித்தார். அவர்களது இரத்தத்தால் 5 குளங்கள் உருவாகின. அவற்றை ஜாமந்தக பஞ்சகம் என்று அழைக்கிறார்கள். அந்த ஜாமந்தக பஞ்சகத்தில் தான் பாண்டவர்கள் கௌரவர்கள் போரிட்டார்கள். இதுவே இப்போது குருக்ஷேத்திரம் என அழைக்கப்படுகிறது. அர்ஜுனனின் கொள்ளுப்பேரன் ஜனமேஜயன் ஒரு யாகம் நடத்தி கொண்டிருந்த போது சரம என்ற தேவர்களின் நாய், அதன் மகன் சாரமையன் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தான். ஜனமேஜயனின் சகோதரர்கள் சுதசேனன், பீமசேனன், உக்ரசேனன் ஆகியோர் சாரமையனை அழித்தனர். சாரமையன் அழுது தனது தாயிடம் முறையிட்டான். சரம ஜனமேஜயனிடம் கூறினாள், உன் சகோதரர்கள் என்னுடைய மகனை காரணமின்றி அழித்துள்ளனர். இது அதர்மம். இப்படிப்பட்ட செயல்கள் செய்யப்படும் போது அதற்கு தண்டனை கிடைக்கும். இதை கேட்ட ஜனமேஜயன் தோஷ்டைவரண கிரியைகள் செய்ய முடிவு செய்தான். அதற்காக சோம்ரவ முனிவரை புரோகிதராக அழைத்தான்.